கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, பலன் தரும் தேவன் எபிசோட் 1391 கர்த்தரை துதிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். இந்த நாளிலும் நீதிமொழிகள் 15:30 இப்படி சொல்லுகிறது: கண்களின் ஒளி இருதயத்தை பூரிப்பாக்கும், நற்செய்தி எலும்புகளை புஷ்டியாக்கும். நற்செய்தி என்பதே இயேசு கிறிஸ்து கூறின அருள்மொழிகள், வாக்குத்தத்தங்கள். நற்செய்தி எலும்புகளை புஷ்டியாக்கும். ஒருவேளை வியாதியினாலே, வேதனையினாலே, மன சோர்வுகளினாலே நீங்கள் சோர்ந்து போயிருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தை உங்களை தேடி வருகிறது. வேத புத்தகத்தில் உள்ள நற்செய்தியை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள், கடைப்பிடியுங்கள், கற்றுக்கொண்டு கை கொள்ளுங்கள். வேத வசனம் ஒரு நாளும் என்ன செய்யாது? பொய் சொல்லாது. உலகத்தில் எத்தனையோ புத்தகங்கள் தோன்றி மறைந்திருக்கின்றன. இந்த உலகத்தில் முதலாவது தோன்றிய புத்தகமே வேத புத்தகம்தான். இன்றைக்கும் உலகத்தில் அதிகமாக அச்சிடப்படக்கூடிய, உலகத்தில் உள்ள எல்லா மொழிகளிலும் அச்சிடக்கூடிய ஒரே புத்தகம் வேத புத்தகம். அந்த வேத புத்தகத்தில் உள்ள நற்செய்தி உங்கள் பலவீனத்தை மாற்றும், உன் நஷ்டத்தை மாற்றும், உனக்கு நல்ல செய்தியை கொண்டு வரும். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, நற்செய்தி எலும்புகளை புஷ்டியாக்கும் என்று வேத வசனம் சொல்லுகிறது. வியாதியோடு, வேதனையோடு, கண்ணீரோடு, தோல்விகளோடு, நஷ்டங்களோடு துவண்டு போயிருக்கிற மகனே, மகளே, உனக்காகத்தான் இந்த செய்தி வருகிறது. வேத புத்தகத்தின் நல்ல செய்திகளை, வேத புத்தகத்தில் உள்ள நல்ல வார்த்தைகளை நீங்கள் வாசியுங்கள். வேத புத்தகத்தை வாசியுங்கள். வேத வசனம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரும், சரீரத்திலே ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். வியாதியினாலே, வேதனையினாலே, தீராத வியாதியினாலே நொந்து போயிருக்கிற உனக்கு, உன் சரீரத்திற்கு பலத்தை கொண்டு வரும். எனவே வேத வசனத்தை கடைப்பிடியுங்கள். வேத வசனம் உன் கால்களுக்கு தீபமாய், பாதைக்கு வெளிச்சமாய் மாறும். வேத வசனம் உனக்கு வாழ வழி சொல்லும். உன்னை யார் என்று காட்டுவதே வேத புத்தகம்தான். எனவே வேத புத்தகத்தை வாசித்து அதில் உள்ள நற்செய்திகளை கடைப்பிடியுங்கள். கர்த்தர் உங்கள் வியாதிகளை மாற்றுவார், நஷ்டங்களை மாற்றுவார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.